காலையில என்ன சாப்பிடுறது? எல்லாருக்கும் உள்ளது என்ன அப்படின்னா இட்லி, தோசை, பூரி, மசால் தோசை, வடை, பொங்கல். இதுதான் எல்லாருக்கும் காலை உணவு அப்படின்னு ஆகி போச்சு. இங்க இருக்க பெண்கள்ல சில பேர் வந்து ஹோம் மேக்கரா இருக்காங்கன்னா எவ்வளவு தோசை சுட்டுருக்கீங்க கேட்டா கிட்டத்தட்ட 4 லட்சம் தோசை சுட்டுருப்பாங்க. காலகாலமா வந்து காலையில தோசை, சாயந்தரம் தோசை, மொத்தமா மாவு அரைச்சு கொண்டு போய் பிரிட்ஜுக்குள்ள வச்சிட்டோம்னா வாரம் வாரம் வீட்டுல கேட்கறப்பெல்லாம் தோசையை சுட்டு இட்லியை கொடுத்து நம்மளுடைய தலைமுறை அப்படியே பழகிட்டோம். ஆனால் இன்றைய அறிவியல் என்ன சொல்லுது அப்படின்னா, அப்படி வேண்டாம். வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் தோசை இட்லி சாப்பிடுங்க. மீதி நேரம் அதிக புரதச்சத்துள்ள உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம ஊர்ல ரொம்ப கம்மியா இருக்கிறது புரதம். அப்ப நம்ம நல்ல சுண்டல் சொல்லுவேன் அடிக்கடி, ஒரு கப்பு நிறைய சுண்டல், நல்ல காய்கறி சூப்பு, கீரை, நல்ல கீரை சூப்பு, சூப்பு இல்ல நல்ல ஸ்மூதி மாதிரி மாதுளப்பழத்தை கொஞ்சம் ஒரு வாழைப்பழம் மாதுளம்பழம் அடிச்சு ஜூஸ் மாதிரி ஒரு ஸ்மூதி மாதிரி விட்டு ஸ்மூதி, இல்லைன்னா வந்து நான்வெஜ் சாப்பிட நல்லா 2 எக்கு சாப்பிடுவேன், 2 எக்கு. அப்படிதான் உங்களுடைய காலை உணவு இருக்கணும். நான் ஒரு மேடையில் சொல்றேன் சார், காலையில வந்து கொஞ்சம் சுண்டல், ஒரு கப்பு நிறைய வந்து சாலடு, அப்புறம் ஒரு எக்கு, 2 பாதாம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் நிலக்கடலை தான் நிலக்கடலை, பன்னீர் சாப்பிடுங்க, பன்னீர் சாப்பிடுங்க சார் அப்படிங்கிறேன். உடனே அவர் எழுதி சார் இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட்டாங்க. ஏன்னா இட்லி தோசையை காணமே, இட்லி தோசை இல்லாம எப்படி சார் சாப்பாடு இருக்க முடியும் அப்படிங்கிறது அவங்க இதெல்லாம் பிஃபோர் ஃபுட்டா ஆஃப்டர் ஃபுட். டாக்டர்னால எப்படி சொல்லுவாங்க சார், இதான் சார் கூப்பிட்டு இதுலயே பசியாகி போயிருந்தோம் அப்படின்ட்டு வந்தா அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு ஏக்கமா இருக்கு, என்னடா சாப்பிடல. ஆனா உண்மையிலேயே நண்பர்களே, நம்ம வந்து காலை உணவு நிறைய புரதம் உள்ள உணவா, அதுக்கு மேல பசி இருந்ததுன்னா கொஞ்சம் போல ஒரு சிவப்பரிசி அவல் அதுல உப்புமா சாப்பிட்டுக்கலாம். இல்ல வந்து இட்லி தோசை, சக்கரை வியாதி இல்லை அப்படின்னா இட்லி தோசை 1 2 எடுத்துக்கொள்ளலாம். அப்படி வந்து நம்ம காலை உணவு இருக்கணும். அதுக்கடுத்து நம்மளுடைய உணவுகளை வந்து மத்தியானம் சாப்பிடறோம்னா மலை மாதிரி சோறு அப்படி குமிச்சு வச்சு சாப்பிட்டாலும் போதும். இனிமேல் அப்படி சாப்பிடணும். சில பேர் மலை மாதிரி குவிச்சு வச்சு அது மேல அப்படியே அருவி விழுகிற மாதிரி குழம்பு ஊத்தி விரட்டி கவனமா சாப்பிட்டாலும் போதும். இனிமேல் சாப்பிட்றப்ப சோறு கொஞ்சமா இருக்கணும். நான் நிறைய நேரம் பெண்கள்ட்ட சொல்லுவேன், உங்க வீட்டுல இந்த அன்னக்கரண்டி ஒண்ணு இருக்குல்ல, இன்னைக்கு போனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு போய் உங்க வீட்டுல அன்னக்கரண்டி இருந்ததுன்னா அதை எடுத்து கிழக்கு பக்கமா பார்த்து தலையை தொச்சு விட்டு. ஏன்னா எனக்கு பார்க்கும்போது அந்த அன்னக்கரண்டியை பார்க்கும்போது இந்த பீடுடைய அப்படின்ற பொக்லேன் எழுதணும், பானம் பானமா அது மாதிரி சோறை இப்படி அள்ளி அள்ளி வச்சு நம்மள எல்லாத்தையும் சோத்துக்காரனே ஆகிட்டோம். அதுல வேற எங்க வீடுகள் எல்லாம் அப்பதான் 2வது சோறு வாங்கினா எங்க அம்மாவுக்கு கோவம் வந்துடும். இன்னும் மறுசோறு வாங்காம இருந்துச்சுட்டேன், இன்னும் ஒரே சோறோட பாதியை நம்ம போர்ஷன் பிரிச்சு இப்படி சாப்பிட்டோம்னா கோவம் பத்திட்டு வரும். அடுத்த சோறு வாங்கலையே, நான் அம்மா வேணாம்மா சோறு போதும், இவ்வளவுதான் சாப்பிட சொல்றாங்க அப்படின்னு. சோறு மிகச்சிறந்த விஷயம், சந்தேகமே கிடையாது, நிறைய பயன் இருக்கு, அதுக்கு வலிக்கிறதுனா. ஆனால் இன்றைக்கு நாம செய்யக்கூடிய வேலைக்கு இன்னைக்கு நான் வந்து அப்படியே மேல முறந்து கார்ல வந்து இறங்கி ஒரு 40 ஸ்டெப்ல இங்க வந்து ஏரியா இது உழைப்பா. ஒருவேளை வந்து அந்த காலமா இருந்தா சார் நீங்க வந்து தர்ஷினிக்கு வரீங்களா அப்படின்னா நான் குதிரையில ஏறி நடக்கடான்னு வந்திருந்தோம்னா இங்க வந்து ஒரு தடவை மேடம் நானும் ஒரு கிராண்டி சாப்பிட்டுட்டு வந்து பேச வரேன்னு சொல்லலாம். நம்ம சாப்பிடுறது வந்து இந்த 40 ஸ்டெப்புக்கே ஆகிடும். அப்போ நம்மளுடைய உடல் உழைப்பு மிக குறைந்து இருக்கும் போது சோறு குறைவாகத்தான் எடுக்கணும். காய்கறி நிறைய இருக்கணும். உங்க தட்டுல 20% தான் ரைஸ் இருக்கணும். அது வந்து எப்படி இருக்கணும், வெள்ளை அரிசியா இருக்கணும் அவசியம் இல்லை, வெள்ளை வெள்ளையேறும் இருக்கணும்னு நினைச்சு பல நேரத்துல அரிசியோட நல்ல குணத்தை எல்லாம் இழந்து வெறும் குளுக்கோஸ் குப்பி ஆக்கிட்டோம் அரிசியை. அரிசி வந்து சிகப்பா இருக்கலாம், கருப்பா இருக்கலாம், பிரவுனா இருக்கலாம், இல்ல சிறுதானிய அரிசியா, குதிரைவாரி அரிசி, கம்பஞ்சோறு, வரகரிசி அப்படி மாத்தி இருக்கணும். மீதி 75% நிறைய காய்கறி, கீரை, புலால் சாப்பிடுறவங்க புலால் உணவுகள் அப்படி நிரம்பிதான் உங்களுக்கு கட்டுறோம். அதுதான் லோ கிளைசிமிக் ஃபுட்டா இருக்கு. ஒரு லோ கிளைசிமிக் ஆகும் போது சர்க்கரை ஏற்றாது, புற்றுநோய்க்கு வந்து கெடுதல் தராது. இப்போ முன்னாடி எல்லாம் லோ கிளைசிமிக் ஃபுட்னா டயபெட்டிக்கு மட்டும் தான் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு லோ கிளைசிமிக் ஃபுட் தான் பெண்களுக்கு மிகச்சிறந்தது, பிசிஓடி வராம இருக்கும். லோ கிளைசிமிக் தான் கார்டியாக் அட்டாக் வராம தடுக்கிறதுக்கு உள்ளது. லோ கிளைசிமிக் தான் சர்க்கரையை வேகமாக அந்த ஸ்பைக் ஏறாமல் பாதுகாத்துக் கொள்ளும். லோ கிளைசிமிக் ஃபுட் தான் புற்றுநோய்களில் இருந்தும் பாதுகாக்கக்கூடியது. அப்ப நம்ம சாப்பாடுங்கிறது கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறைவாகத்தான் இருக்கணும். அது என்ன சார் கிளைசிமிக் இண்டெக்ஸ்? லோ கிளைசிமிக் என்னது? சர்க்கரையை தண்ணியில கரைச்சி குடித்தீங்கன்னா நீங்க போட்ட 10 கிராம் சர்க்கரையும் 10 நிமிஷத்துல ரத்தத்துல போயிடும். உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு அப்படியே கரைச்சி சாப்பிட்டீங்கன்னா உருளைக்கிழங்குல இருக்க 95% கார்ப்ஸும் அடுத்த 1/2 hour 40 minutes பிளட்ல சேர்ந்துடும். வெள்ளை விளையேன்னு இருக்கக்கூடிய அரிசியில 80% கார்போஹைட்ரேட். நீங்க 100 கிராம் சாப்பிட்டீங்கன்னா 80 கிராம் கார்போஹைட்ரேட் ரத்தத்துல கப்புனே அறியும். ஆனா லோ கிளைசிமிக்கா ஒரு கீரை, அதுவும் கார்போஹைட்ரேட் தான், அதுவும் செல்லுலோஸ் குளுக்கோஸ் உடைய ஒரு பிரிவு தான்.
சிறுதானியத்தில் இருக்கக்கூடியதும் குளுக்கோஸ் தான், ஆனா அது ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச். அது வேகமா உடஞ்சி டக டக டக்குன்னு ரத்தத்துல ஏறாது. மெல்ல 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 ரத்தத்துல ஏறும். மெல்ல 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 ரத்தத்துல ஏறதுக்குள்ள உணவு வந்து சிறுகுடலை தாண்டி பெருங்குடல் வரைக்கும் வந்துடும். அப்போ குளுக்கோஸ் அப்சார்ப்ஷன் கொஞ்சம் குறையும். அப்ப எது குளுக்கோஸை வேகமா ரத்தத்துல ஏற்றலையோ அதுக்கு பேர் தான் லோ கிளைசிமிக். அப்படியான உணவு தான் நமக்கு வேணும். அப்படியான உணவு எது? கீரைச்சோறு. அப்படியான உணவுல சிறுதானியங்கள் எல்லாம் அப்படிதான். பட்டை தீட்டாத, பாலிஷ் போடாத, நிறமிச்சத்துள்ள அரிசிகள் எல்லாமே லோ கிளைசிமிக்கா இருக்கும். அப்படியான உணவுகள் நம்முடைய உணவுகள். நம் உணவு அப்படி திட்டமிடும் போது ஒரு ஆரோக்கிய கூரை கொடுத்து இதெல்லாம் செய்யும் போது நவீன அறிவியல் கண்களோடு பார்த்தோம் அப்படின்னா அது லோ கிளைசிமிக்கா இருக்கும். சர்க்கரை ரொம்ப ஏற விடாது, ரத்த கொதிப்புகளை ஏற விடாது. இப்படியான ஒரு தன்மைகளை இந்த மாதிரியான ஒரு எப்படி நவீன மருத்துவத்துல ஒரு RDA ஃபுட்டுமாங்க, ரெக்கமெண்டட் டயட்டரி அலவன்ஸ் பேலன்ஸ்டு ஃபுட் அப்படிம்பாங்க. சித்த மருத்துவமும் பாரம்பரிய ஆயுர்வேத மருத்துவம் இதெல்லாம் பேலன்ஸ்டு ஃபுட்டா சொல்றது அது சுவை உணவு. கடைசியா இரவு உணவு, இது ரொம்ப முக்கியம். நம்ம பல பேர் பண்ற தப்பு இரவு உணவுல தான். 9:30 மணி வரைக்கும் ஆபீஸ்ல இருந்துட்டு 10 மணிக்கு வந்து ஒரு கட்டு கட்டணும்னு வைங்க, அதுவே பல நோய்கள் வருவதற்கான காரணமாயிடும். இரவு உணவு 5:30 6 மணிக்கு முடிச்சிருக்கோம் சார். அப்ப அது மாலை உணவுல அந்த நேரத்துல நாங்க போண்டாவும் ஒரு காஃபி இப்படி குடிப்போம் அப்படின்னா அதுதான் தப்பு. மாலையில ஒரு 5:30 6 மணிக்கு வந்து எளிய உணவா எடுத்துட்டு அதுக்கப்புறம் பணியாற்ற வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்ப எங்க மருத்துவமனை 9 மணி வரைக்கும் இருக்கு அப்படின்னா 9 மணிக்கு தான் வீட்டுக்கு போனா, வீட்டுக்கு போன அப்புறம் ஏதாவது ஒரு பழம், ஒரு ஆப்பிளோ ஒரு கொய்யாப்பழமோ வாழைப்பழமோ சாப்பிட்டுட்டு அப்படியே வருவோம். மாலை 6 மணிக்கு கூட எதையாவது ஒண்ணு சாப்பிடுவோம். மாலை உணவு நம்ம வந்து ஒரு அந்த காலத்துல எப்படி சாப்பிட்டோம்? அந்தி சந்தி. காலையில எழுந்த உடனே சாப்பிட்டுட்டு வேலைக்கு போனா, வீட்டுக்கு வந்தோடனே சாப்பிட்டுட்டு படுத்துட்டான். இப்ப நமக்கு 2க்கும் முன்னாடி வேலை இருக்கு. சோ அப்படிங்கும் போது சாயந்தரம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 9 வரைக்கும் வேலை இருக்குங்கிறப்ப சரி அந்த நேரத்துல உடல் வேலைக்கு எப்படினாலும் முடிக்கும் போது கொஞ்சம் பழங்களோ ஏதோ எடுத்துக் கொள்ளலாம். மாலை உணவை முடிஞ்ச வரைக்கும் இளநீரா சாப்பிடும். மாலை உணவுல தான் இன்னைக்கு பிரச்சனை என்னன்னா, கல்யாண வீட்டுல எல்லா கல்யாண வீட்லயும் இரவு தான் சாப்பாடு. கட்டுன்னு கட்டுற அளவுக்கு எக்கச்சக்கமான வெரைட்டியை போட்டு இரவு உணவை சாப்பிடுவோம். அதை வேற ராத்திரி 9 மணிக்கு கூட அவ்வளவு ஹெவியா சாப்பிட்டோம்னா கண்டிப்பா பல நோய்கள் வந்து சேரும். நம்ம சர்க்கரை கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கணும். பல நோய்கள் வரக்கூடாது அப்படின்னா இரவு உணவு ரொம்ப எளிய உணவா இருக்கும். என்ன எடுக்கலாம்? சர்க்கரை வியாதிக்காரங்களா இருந்தா பெஸ்ட் கோதுமை ரவை கிச்சடி. நல்ல கோதுமை ரவையில கிச்சடி பண்ணிக்கலாம். இல்ல அதை வந்து அதுலயே கஞ்சியா குடிக்கும். பொதுவா சர்க்கரை வியாதிக்கு கஞ்சியா குடிக்க கூடாது. ஒரு மாற்றத்துக்கு வேணும்னா கோதுமை ரவையை வந்து நீங்க கொஞ்சம் கஞ்சியா சாப்பிட்டா வேகமா சர்க்கரை ஏறாது. சிறுதானியத்துல ஒரு அடை சாப்பிட்டு கொள்ளலாம். அது மாதிரி எடுத்துக்கொள்ளலாம். இரவு நேரத்தில் சாப்பிடக்கூடிய உணவு மிக எளித உணவாக இருக்கு. நண்பர்களே, உணவு நம் கையில உள்ளது. நம்மகிட்ட வந்து யாரும் வந்து வாயில வந்து ஊற்றிடலாம் முடியாது. நாம தான் தேர்ந்தெடுத்து சாப்பிடும். எனக்கு இது வேணும், எனக்கு இது வேண்டாம், நான் இது சாப்பிட மாட்டேன். நீங்க நியூ இயர் என்னை பார்க்க மருத்துவர்கள் வந்தாங்க, நிறைய நண்பர்கள் தான் வந்தாங்க. வரவங்கலாம் கேக் வாங்கிட்டு வந்தாங்க. நம்ம ஆசையா இருந்தா அழகான கேக் பெருசா இருக்கு, தப்புன்னு கட் பண்ணி அப்பவே 4 குண்டு சாப்பிடலாம்னு தோணும். வேணாம். இங்க 2 என் மருத்துவங்கள 2 சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரும் கட் பண்ணி சாப்பிடுவாங்க, எனக்கு வேணாம். ஆசையா இருக்க பெரிய கேக் நல்லா சூப்பரா டேஸ்டா இனிப்பா இருக்குமே நினைச்சோன்னு நீங்க நம்ம சர்க்கரை இறந்தான் தெரியும். நிகருக்கு கை கொடுத்தா விஷ் பண்ணோம், முகம் மலர்ந்து மகிழ்ந்து வாழ்த்துக்கள் சொல்லிட்டோம். அதை விட இனிப்பு வேற என்ன வேணும்? அதுதான் சந்தோஷம். அதை போய் நீங்க வந்து ஒரு தின்பண்டத்துல தான் காட்டணும்னு அவசியம் இல்லையே. குழந்தைகளுக்கு கொடுப்போம், பிறந்த சின்ன பசங்க யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க, அவங்க சாப்பிடலாம், எல்லாம் சாப்பிடுங்கப்பா, எல்லாம் கட் பண்ணி சாப்பிட்டு சொல்லி கொடுத்துட்டு வந்துடும். அந்த புரிதல் இருக்கணும். வேணும்னா எனக்கு இது தேவையில்லை. பல பேர் சர்க்கரை வியாதிக்காரங்க தன்னையும் ஏமாத்தி, சார் மச்சினா கல்யாணம், நான் எப்படி ஸ்வீட் சாப்பிடாம இருக்க முடியும், HbA1c ஏறிடுச்சு, மனுஷனா கல்யாணத்துக்கு நீ சாப்பிடல, நான் ஏதாவது கோவிச்சு தாலிக்கிட்ட போயிட்டானா? இல்ல இவருக்கு இருக்கிற ஒரு சபலம் எப்படியாவது அது கூட வந்து இந்த நில ஆக்கிரமிப்பு இருக்கு இல்லையா, சில இப்ப தவறான மனிதர்கள் வந்து நிலத்தை கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி வீடு கட்டிடுவான். அது மாதிரி இனிப்பு இப்படிதான் நம்மளால சுரண்டுவாங்க. லேசா கொஞ்சோட கிச்சுக்கலாம், இன்னும் கொஞ்சம் பாதி, அப்புறம் எதுக்கு மீதி இருக்கு அப்படின்னு அதே எடுத்து வாயில கொண்டுறது. இப்படிதான் சர்க்கரையை கூட்டுறதுல பல பேர். வேணாம்னா தொடவே மாட்டான், எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற மன உறுதி நம்ம கிட்ட இனிப்பு விஷயத்துல வேண்டாமா வேண்டாம், அதுக்கு வீணா போனாலும் பரவாயில்ல, என் உடல் வீணாயிடக்கூடாது அப்படிங்கிற புரிதல் நம்ம கிட்ட இருக்கும். நண்பர்களே, நம்ம சுற்றி இருக்கக்கூடிய நோய் கூட்டங்கள்ல தொற்றாத வாழ்வியல் நோய் கூட்டங்கள் பெருகி கொண்டே, நம்புவீங்களான்னு தெரியல, நம்மளுடைய மக்கள் தொகை 7.5 கோடி மக்கள் தொகையில கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சர்க்கரை. ரொம்ப பயமா இருக்கும் மருத்துவர்கள். ஏன்னா இந்த 1 கோடி பேர்ல மிக நுட்பமா கவனிச்சு பார்த்தா 20 லட்சம் பேர் தான் கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. மீதி 80 லட்சம் பேர் கட்டுப்பாடு தான். சொன்ன மாதிரி கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன், HbA1c லேசா ஏறிடுச்சு இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க 80 லட்சம் பேர் இருக்காங்க.
இந்த 80 லட்சம் பேர்ல 30% பேர் அவங்களுடைய ஆயுட்காலத்துல ஒரு மாரடைப்பையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு பெரிய நோய்களை பெறக்கூடிய வாய்ப்பு மிக மிக அதிகம். உலகத்திலேயே அதிகமா சர்க்கரை வியாதியினால் வரக்கூடிய சிறுநீரக நோயாளிகள் இங்கதான் அதிகமா இருக்காங்க. நிறைய பேர் டயாலிசிஸ்குள்ள போறாங்க. அப்படி எல்லாம் போகக்கூடாதுன்னா முதல்ல சுகரை கண்ட்ரோல்ல வச்சோம். அதை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கான உணவு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நண்பர்களே, இந்த புதிய வருஷத்துல நாம ஒரு முயற்சியை நம்ம கையில் எடுக்கலாம். எந்த சூழலையும் நாம ஒரு நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சூழலில் நம்மால் வரக்கூடாது. ஒரு விபத்துல வந்தா பெரிய விஷயம் கிடையாது, அதை மாதிரி கொள்ளலாம். நம் உணவினால, நம்ம சாப்பிடக்கூடிய சிறு அக்கறை இல்லாத உணவினால் நமக்கு ஒரு நோய் வரக்கூடிய வழியை நாம் இந்த வருஷத்துல இருந்து தொலைச்சு கூற வேண்டாம். இனிப்பு வேணாம், கசப்பு நிறைய எடுத்துப்போம், தோற்பு நல்லா எடுத்துப்போம். நல்ல உணவோ, எது எனக்கான உணவோ. விளம்பரத்துல பல பேர் சொல்லுவான், விராட் கோலி ஒன்று சொல்லுவாரு, தலை ஒன்று சொல்லுவாரு, சினிமாக்காரர் ஒன்று சொல்லுவாரு, எல்லாரும் என்னமோ சொல்லுவாங்க. அவர்களும் கொடுத்த காசு அவர்களுக்கும் கட்டி விட்டு தருவாங்க. அது எனக்கான உணவா, நமக்கான உணவா அப்படின்னு நம்ம தான் அக்கறை போடணும். நம்ம அன்னைக்கு அக்கறை போடுவதற்கு நம்மளுடைய மூத்த குடி நிறைய இருந்துச்சு. எங்க அம்மா சாப்பிடும்போது, சாப்பாடு வைக்கும்போது, சின்ன குழந்தை கொடுக்கும்போது கடைசியா வலிச்சு பரும்சாத வலிச்சு கடைசி உருண்டையை வலிச்சு அடிச்சட்டி ஆன போல சாப்பிட்றாங்க அப்படின்னு கொடுப்பாங்க. அந்த அடிச்சட்டி ஆன போல அப்படின்னா யானமாய் உனக்கு ஒரு பலம் வருண்டா. கடைசி உருண்டை அந்த பருப்பு முளைஞ்சு போய் இருக்கு, இப்படி அந்த கடைசி உருண்டை வீணாயிடக்கூடாது. அப்புறம் பருப்பு கை குலைய அம்மாவுடைய கையும் சட்னியுடையதும் சுவை எல்லாம் சேர்த்து கூடுதல் சுவையா இருக்கும் அந்த கடைசி உருண்டை. அப்படி கொடுத்த சமூகத்துல இருந்தோம். இன்னைக்கு அப்படி இல்லை. அடிச்சண்டி ஆன போலன்னு சொல்றதுக்கான ஆளுங்க வீட்டுல இல்ல. அப்ப நாம தான் தேர்ந்தெடுக்க குறை சொல்ல வேண்டியதில்லை. நாம் தேடி எது எனக்கான உணவு, எது மிகச் சிறப்பான உணவு, எது ஆரோக்கியமான உணவு, எது மாசுக்கள் இல்லாமல் இருக்கு, எதுல பிரிசர்வேட்டிவ் இல்ல, எதுல டேஸ்ட் என்ஹான்சர் இல்ல, இயல்பான சுவை உள்ள பணத்தை நம்ம ரசிக்கக்கூடிய தன்மை இருக்கணும். பப்பாளியோட சுவை இதனோட சுவை இப்படி இருக்கும், கொய்யா இதனுடைய சுவை இப்படி இருக்கும், பாவக்காய் இப்படி இருக்கும். அதனதில் இயற்கையில் இருக்கக்கூடிய சுவையை நாம் ரசித்து சாப்பிடக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு உருவாகும். எல்லாத்துலயும் அவங்க என்ஹான்ஸ் பண்ணி இதை இப்படி போட்டு இப்படி ஹோஸ்ட் பண்ணிடலாம், இப்படி போட்டு இதை கலரை மாத்திரா, இப்படி போட்டு இதை வடிவத்தை மாத்திராது. வேண்டாம். வணிகம் அதைத்தான் பிடிச்சுக்கொள்ளு. அதனாலதான் வணிகம் பல்வேறு வணிக உத்திகளை அதுக்குள்ள கொண்டு வராங்க. ரோஸ் கலர்ல போட்டா அந்த பிள்ளை சாப்பிடும். இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி மனம் இருந்து அதை கொடுக்கும். ஸ்ட்ராபெரி அரைச்சா அதை ஊத்துறாங்க. ஒரு ஸ்ட்ராபெரி பிளேவர் கொண்டு வரதுக்கு 106 கெமிக்கல் வேணும். அப்படி போட்டுதான் ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் போய் கடை வாங்குறோம். இந்த ஸ்ட்ராபெரி ஊட்டியா ஐஸ்கிரீம் கிடையாது. எல்லாம் அதுக்கான ஒரு சத்து இருக்கு. அந்த சத்துக்களுக்கு பின்னாடி பல நுட்பமான வேதி ரசாயனங்கள் இருக்கு. அவையெல்லாம் அடையாளம் இருக்கக்கூடிய இந்த ஊர் குழந்தைகள்ல இப்படியான உடல்கட்டு உள்ள இப்படியான தட்பவெப்பத்தில் வளரக்கூடிய குழந்தைகளுக்கு எல்லாம் நல்லதா அப்படின்லாம் ஆராய்ச்சி எல்லாம் நடக்கல. 19 சில விஷயங்களை ஆராய்ச்சி செய்து அவங்க கொடுத்துறாங்க. ஆனா நுட்பமா அது செய்யுமா செய்யாதான் தெரியாது. நண்பர்களே, இந்த புத்தாண்டில் நம்முடைய முதல் தேடல் நலவாழ்வாக அமையட்டும். அந்த நலவாழ்வு நம் அத்தனை பேருக்கும் பல்வேறு எண்ணங்கள், நம்ம எப்படியெல்லாம் உயரணும், எப்படியெல்லாம் வாழ்வில் மேல வரணும், எப்படியெல்லாம் மகிழ்ந்து இருக்கணும், எல்லாத்துக்கும் அடித்தளம் நம்முடைய அடிப்படை ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை இந்த இறைவனும் இயற்கையும் நமக்கு இந்த ஆண்டில் கொடுப்பார்கள் என்று கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.